அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் பொதுவான கருவிகள், இன்ஸ்ட்ருமெண்ட்கள் மற்றும் எக்யூப்மெண்ட்களை எவ்வாறு அடையாளம் காண்பது என்பதை கற்றுக்கொள்வோம். டூல்கள், இன்ஸ்ட்ருமெண்ட்கள் மற்றும் எக்யூப்மெண்ட்களின் நலன் மற்றும் பராமரிப்பு. நோக்கங்கள்: இந்த வீடியோவின் முடிவில் உங்களால் செய்ய முடிவது என்னவென்றால், 1. பொது ஒர்க் ஷாப் கருவிகளை அடையாளம் காணுதல். 2. ஒர்க் ஷாப் எக்யூப்மெண்ட்களை அடையாளம் காணுதல். 3. துல்லியமான கருவிகளை அடையாளம் காணுதல். 4. டூல்கள் மற்றும் எக்யூப்மெண்ட்களின் நலன் மற்றும் பராமரிப்பு. செயல்முறை. டாஸ்க் 1. பொது ஒர்க் ஷாப் டூல்களை அடையாளம் காணவும். சீரியல் நம்பர் 1. பெயர்: பால் பீன் ஹேமர். பயன்கள்: ஒரு பால் பீன் ஹேமர் என்பது ஒரு வகை சுத்தியலாகும். அதன் வட்டமான பந்து வடிவ தலை ஒருபுறம், மறுபுறம் தட்டையான பேஸால் வகைப்படுத்தப்படுகின்றது. இது பொதுவாக மெட்டல் ஒர்க்கிங் மற்றும் பிற செயல்பாடுகளில் பயன்படுத்தப்படுகின்றது. அங்கு ரவுண்டட் எண்ட் உலோகத்தை வடிவமைக்கவும் உருவாக்கவும் பயனுள்ளதாக இருக்கும். 2. ஸ்டீல் ரூலர். ஸ்டீல் ரூலர் அல்லது மெட்டல் ரூலர் என்றும் அழைக்கப்படுவது பல்வேறு பயன்பாடுகளுக்கு, குறிப்பாக பொறியியல், டிராப்டிங், ஆர்கிடெக்சர் மற்றும் பிற துல்லியமான பணிகளில் பயன்படுத்தப்படும் நேராக அளவிடும் கருவியாகும். 3. பிளாட் ஃபைல். பிளாட் ஃபைல் என்பது வுட் ஒர்க்கிங், மெட்டல் ஒர்க்கிங், பல்வேறு ட்ரேடுகளில் பொருட்களை அகற்றுவதற்கும், மேற்பரப்புகளை மென்மையாக்குவதற்கும் அல்லது ஷேப்பிங் ஒர்க் பீஸை வடிவமைப்பதற்கும் பயன்படுத்தப்படும் ஒரு கருவியாகும். பிளாட் ஃபைல் ஒரு தட்டையான செவ்வக கிராஸ் செக்ஷன் மற்றும் பொதுவாக டபுள் கட், அதாவது அவற்றின் பேஸ் மற்றும் விளிம்புகள் இரண்டிலும் பற்கள் உள்ளன. 4. டேபிள் வைஸ். ஒரு டேபிள் வைஸ் பெஞ்ச் வைஸ் அல்லது ஒர்க் பெஞ்ச் வைஸ் என்றும் அழைக்கப்படுகின்றது. இது வுட் ஒர்க்கிங், மெட்டல் ஒர்க்கிங் அல்லது பல்வேறு பணிகளில் நிலையான பிடி தேவைப்படும் பிற பயன்பாடுகள் போன்ற பல்வேறு பணிகளின் போது பணியிடங்களை பாதுகாப்பாக வைத்திருக்க வடிவமைக்கப்பட்ட ஒரு மெக்கானிக்கல் டிவைஸ் ஆகும். 5. ஸ்கிரைபர். ஒரு ஸ்கிரைபர் என்பது வுட் ஒர்க்கிங் மற்றும் மெட்டல் ஒர்க்கிங் மற்றும் பல்வேறு துல்லியமான பணிகளில் பொதுவாக பயன்படுத்தப்படும் ஒரு கை கருவியாகும். இது பொதுவாக ஒரு கைப்பிடியுடன் இணைக்கப்பட்ட மெல்லிய, கூர்மையான மெட்டல் ராட் அல்லது கத்தியை கொண்டிருக்கும். 6. காம்பினேஷன் பிளையர். இது ஃபோர்ஜ்டு எக்கால் ஆனது. வயரிங் அசம்பிளி மற்றும் பழுதுபார்க்கும் வேலைகளில் சிறிய வேலைகளை வெட்டுவதற்கும், முறுக்குவதற்கும், இழுப்பதற்கும், பிடிப்பதற்கும் இது பயன்படுகின்றது. நான் இன்சுலேட்டட் வகையும் கிடைக்கின்றது. இன்சுலேட்டட் பிளையர்கள் லைவ் லைன்களில் வேலை செய்ய பயன்படுத்தப்படுகின்றது. 7. நோஸ் பிளையர்கள். நீண்ட நோஸ் பிளையர்கள் என்பது ஒரு வகை கை கருவியாகும். அவற்றின் நீண்ட மெல்லிய தாடைகள் கூர்மையான நுனிகளுடன் வகைப்படுத்தப்படுகின்றன. இந்த பிளையர்கள் துல்லியமாக தேவைப்படும் பணிகளுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது, அதாவது வரையறுக்கப்பட்ட இடைவெளிகளை அடைவது மற்றும் சிறிய பொருட்களை கையாளுதல் போன்றவை. 8. சிசல். சிசல் என்பது ஒரு முனையில் கூர்மையான உலோக கத்தியும் மறுமுனையில் கைப்பிடியும் கொண்ட வெட்டும் கருவியாகும். இது மரம், உலோகம் அல்லது கல் போன்ற பொருட்களை வெட்டுவதற்கு அல்லது செதுக்குவதற்கு வடிவமைக்கப்பட்டுள்ளது. சிசல் பல்வேறு வடிவங்கள் மற்றும் அளவுகளில் வருகின்றன. ஒவ்வொன்றும் குறிப்பிட்ட செயல்பாடுகளுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளன. 9. ஹேக்ஸா ஃப்ரேம். ஹேக்ஸா ஃப்ரேம் என்பது உலோகம், பிளாஸ்டிக் மற்றும் மரம் போன்ற பல்வேறு பொருட்களை வெட்டுவதற்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு கை கருவியாகும். இது மெல்லிய பற்கள் கொண்ட ஒரு குறுகிய, நீக்கக்கூடிய கத்தியை வைத்திருக்கும் ஒரு சட்டத்தை கொண்டுள்ளது. ஃப்ரேம் பொதுவாக வெவ்வேறு பிளேடு நீளங்களுக்கு இடமளிக்கும் வகையில் சரி செய்யக்கூடியது. 10. ட்ரில் பிட்ஸ். ட்ரில் பிட்ஸ் என்பது பல்வேறு பொருட்களில் துளைகளை உருவாக்க ஒரு துரப்பணத்துடன் பயன்படுத்தப்படும் வெட்டு கருவிகள். அவை பரந்த அளவிலான வகைகள் மற்றும் அளவுகளில் வருகின்றன. ஒவ்வொன்றும் குறிப்பிட்ட செயல்பாடுகள் மற்றும் பொருட்களுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளன. ட்ரில் பிட்ஸ் பொதுவாக ஹை ஸ்பீட் ஸ்டீல், HSS அல்லது மிகவும் சிறப்பு வாய்ந்த பயன்பாடுகளுக்கு கார்பைடு போன்ற பொருட்களால் செய்யப்படுகின்றன. டாஸ்க் 2. ஒர்க் ஷாப் கருவிகளை அடையாளம் காணுதல்.
சீரியல் நம்பர் 1. பெயர் பில்லர் ட்ரில்லிங் மெஷின். பயன்கள்: இது சென்சிட்டிவ் கொண்ட பில்லர் ட்ரில்லிங் மெஷினின் விரிவாக்கப்பட்ட பதிப்பாகும். இந்த துளையிடும் இயந்திரங்கள் தரையில் பொருத்தப்பட்டு அதிக சக்தி வாய்ந்த மின் மோட்டார்கள் மூலம் இயக்கப்படுகின்றன. அவை கடுமையான பணிகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. தூண் துளையிடும் இயந்திரங்கள் வெவ்வேறு அளவுகளில் கிடைக்கின்றன. 2. பெஞ்ச் கிரைண்டிங் மெஷின். ஒரு பெஞ்ச் கிரைண்டிங் மெஷின் என்பது ஒரு பல்துறை கருவியாகும். இது ஒரு பணியிடத்தில் பொருத்தப்பட்டு பல்வேறு அரைத்தல், கூர்மைப்படுத்துதல் மற்றும் மெருகூட்டல் பணிகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றது. 1 அல்லது 2 அப்ரேசிவ் வீல்கள் அரைக்கும் சக்கரங்களை கொண்டுள்ளது. அவை பொருளை அகற்ற அல்லது கருவிகளை கூர்மைப்படுத்த அதிக வேகத்தில் சுழலும். 3. போர்ட்டபிள் ட்ரில்லிங் மெஷின். ஒரு போர்ட்டபிள் ட்ரில்லிங் மெஷின் பெரும்பாலும் ஹேண்ட் ட்ரில் அல்லது கார்ட்லெஸ் ட்ரில் என குறிப்பிடப்படுகின்றது. இது பல்வேறு பொருட்களில் துளைகளை துளைக்க வடிவமைக்கப்பட்ட ஒரு பல்துறை சக்தி கருவியாகும். இது பெரிய நிலையான துளையிடும் இயந்திரங்களுக்கு வசதியான மற்றும் சிறிய மாற்றமாகும். போர்ட்டபிள் ட்ரில்கள் பொதுவாக கட்டுமானம், மரவேலை, உலோக வேலைகள் போன்றவற்றில் பயன்படுத்தப்படுகின்றன. 4. கட்டிங் மெஷின். கட்டிங் மெஷின் என்பது ஒரு பொதுவான சொல். இது அதிகப்படியான அல்லது தேவையற்ற பகுதிகளை அகற்றுவதன் மூலம் பொருட்களை வெட்ட, வடிவமைக்க அல்லது ஒழுங்கமைக்க பல்வேறு வகையான இயந்திரங்களை குறிக்கின்றது. இந்த இயந்திரங்கள் பரந்த அளவிலான தொழில்கள் மற்றும் பயன்பாடுகளில் பயன்படுத்தப்படுகின்றன. மேலும் அவை பல்வேறு வடிவங்களில் வருகின்றன. ஒவ்வொன்றும் குறிப்பிட்ட கட்டிங் பணிகளுக்கு ஏற்றது. 5. ஏர் கம்ப்ரஸர். ஃப்ளஷிங் செயல்பாட்டின் போது ஒரு ஏர் கம்ப்ரஷர் ஒரு கிளீனிங் ஏஜென்ட் அல்லது ரெஃப்ரிஜரண்ட்டை சிஸ்டத்தின் பாகங்கள் மூலம் ஊதுவதற்கும் அசுத்தங்கள் அல்லது குப்பைகளை அகற்றுவதற்கும் பயன்படுத்தலாம். 6. ஆக்சிஜன் மற்றும் அசிட்டாலின் சிலிண்டர்கள். வெல்டிங் அல்லது வெட்டும் செயல்பாடுகளின் போது டார்ச் ஆபரேட்டர் குறிப்பிட்ட பணிக்கு தேவையான ஃப்ளேம் பண்புகளை அடைய ஆக்சிஜன் மற்றும் அசிட்டிலின் ஃப்ளோ விகிதங்களை சரி செய்கின்றது. 7. நைட்ரஜன் மற்றும் CO2 சிலிண்டர். கசிவு சோதனைக்கு நைட்ரஜன் மற்றும் CO2 சிலிண்டர்களை பயன்படுத்துவது ரெஃப்ரிஜரண்ட் மற்றும் HVAC உள்ளிட்ட பல்வேறு தொழில்களில் பொதுவான நடைமுறையாகும். நைட்ரஜன் மற்றும் CO2 இரண்டும் கசிவு சோதனைக்கு விரும்பப்படுகின்றன, ஏனெனில் அவை நான் ரியாக்டிவானவை மற்றும் எரியக்கூடியவை அல்ல. இதனால் கம்பஷன் அல்லது சோதனை செய்யப்படும் சிஸ்டத்திற்கு சேதம் ஏற்படும் அபாயத்தை குறைக்கின்றது. டாஸ்க் 3. பிரிசிஷன் எக்யூப்மெண்ட்களை அடையாளம் காணுதல். சீரியல் நம்பர் 1. பெயர் வெர்னியர் காலிப்பர். பயன்கள்: வெர்னியர் காலிப்பர் பெரும்பாலும் காலிப்பர் என குறிப்பிடப்படுகின்றது. இது ஒரு துல்லியமான அளவீட்டு கருவியாகும். இது அதிக துல்லியத்துடன் பொருட்களின் டைமென்ஷன்களை அளவிட பயன்படுகின்றது. இது மெயின் ஸ்கேல் மற்றும் ஸ்லைடிங் வெர்னியர் ஸ்கேல் ஆகியவற்றை கொண்டுள்ளது. பயனர்கள் நீளம், அகலம் மற்றும் தடிமன் ஆகியவற்றின் துல்லியமான அளவீடுகளை எடுக்க அனுமதிக்கின்றது. துல்லியமான அளவீடுகள் அவசியமான பல்வேறு தொழில்கள், ஆய்வகங்கள் மற்றும் ஒர்க்ஷாப்களில் வெர்னியர் காலிப்பர்கள் பொதுவாக பயன்படுத்தப்படுகின்றன. 2. ஸ்க்ரூ கேஜ். ஒரு ஸ்க்ரூ கேஜ் மைக்ரோமீட்டர் ஸ்க்ரூ கேஜ் என்றும் அழைக்கப்படுகின்றது. இது சிறிய டைமென்ஷன்களை அதிக துல்லியத்துடன் அளவிடுவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு துல்லியமான அளவீட்டு கருவியாகும். இது U வடிவ ஃப்ரேம், ஒரு ஸ்பிண்டில், அன்வெல் மற்றும் திம்பிள் ஆகியவற்றை கொண்டுள்ளது. ஸ்க்ரூ கேஜ்கள் பொதுவாக உற்பத்தி, பொறியியல் மற்றும் அறிவியல் ஆய்வகங்களில் பயன்படுத்தப்படுகின்றன, அங்கு துல்லியமான அளவீடுகள் முக்கியமானவை. 3. ஹைட் கேஜ். ஹைட் கேஜ் அல்லது உயரத்தை அளவிடும் கருவி என்றும் அழைக்கப்படுகின்றது. இது ஒரு குறிப்பிட்ட மேற்பரப்பிற்கும் ஒரு பொருளின் மேற்பரப்பிற்கும் இடையே உள்ள செங்குத்து தூரத்தை அளவிட பயன்படும் துல்லியமான அளவீட்டு கருவியாகும். இது ஒரு வெர்டிக்கல் காலம், ஒரு அளவிடும் ஸ்கேல் மற்றும் ஒரு ப்ரோப் அல்லது மெஷரிங் ஹெட் ஆகியவற்றை கொண்டுள்ளது. உயர அளவீடுகள் பொதுவாக உற்பத்தி, எந்திரம் மற்றும் அளவியல் ஆகியவற்றில் பணியிடங்கள் அல்லது துல்லியமான உயர அளவீடுகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. 8. அட்ஜஸ்டபிள் ரூலர். அட்ஜஸ்டபிள் ரூலர் பொதுவாக ஒரு ரூலர் அல்லது அளவிடும் கருவியை குறிக்கின்றது. இது வெவ்வேறு நீளங்கள் அல்லது வடிவங்களுக்கு இடமளிக்கும் வகையில் மாற்றியமைக்கப்படலாம் அல்லது நீட்டிக்கப்படலாம். பல்வேறு வகையான அக்கோமடேட்டட் ரூலர்கள் உள்ளன.
ஒவ்வொன்றும் குறிப்பிட்ட பயன்பாடுகளுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. 5. ஸ்பிரிட் லெவல். ஒரு ஸ்பிரிட் லெவல் பபுள் லெவல் அல்லது வெறுமனே ஒரு லெவல் என்றும் அழைக்கப்படுகின்றது. இது ஹரிசாண்டல் பிளேனுடன் தொடர்புடைய மேற்பரப்பின் சாய்வு அல்லது சாய்வை அளவிட பயன்படும் ஒரு கருவியாகும். இது பொதுவாக ஒரு திரவம், பொதுவாக ஆல்கஹால் அல்லது எண்ணெய் மற்றும் ஒரு ஏர் பபுள் ஆகியவற்றை கொண்ட ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட வயல்களை கொண்ட நேரான திடமான ரிஜிட் பாடியை கொண்டிருக்கும். குப்பையின் உள்ளே இருக்கும் பபுள் ஆனது வயலின் மிக உயர்ந்த இடத்திற்கு நகர்கிறது. இது மேற்பரப்பு மட்டமாக உள்ளதா அல்லது சாய்வாக உள்ளதா என்பதை குறிக்கின்றது. ரீகேப். இந்த வீடியோவில் எப்படி செய்வது என்று நாம் விவாதித்தோம். 1. பொது ஒர்க்ஷாப் கருவிகளை அடையாளம் காணுதல். 2. ஒர்க்ஷாப் உபகரணங்களை அடையாளம் காணுதல். 3. துல்லியமான கருவிகளை அடையாளம் காணுதல். 4. டூல்கள் மற்றும் உபகரணங்களின் நலன் மற்றும் பராமரிப்பு.